எய்த் பே கமிஷன் எப்போ? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் பென்ஷன் வாங்குறவங்களும் இந்த எய்த் பே கமிஷன் எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார்ட்டையுமே இருக்கு. ஸோ இந்த எய்த் பே கமிஷன் ஏன் வந்து இவ்ளோ டிலே ஆகுது? அதாவது 2026 வந்ததுக்கு அப்புறமுமே இத பத்தின ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ ஏன் டிலே ஆகுது? இது எப்போ வரும்? இதுக்கு இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல இதனால என்ன டெவலப்மெண்ட் இருக்கு? ஸோ இது வந்து என்ன அப்டேட்ல இருக்கு அப்படின்றத இந்த ஃபுல் வீடியோல பார்ப்போம். இந்த எய்த் பே கமிஷன் நவம்பர் 2025லயே வந்து இந்த கமிஷனை வந்து அமைச்சிட்டாங்க. ஆனா அமல்படுத்தல. சோ அமைச்சதுக்கும் அமல்படுத்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதோட இன்ஃபர்மேஷன் இதோட அப்டேட் இன்னுமே வரல அப்படின்னு சொல்லலாம். பார்லிமெண்ட்லயுமே அவங்க வந்து நவம்பர்லயே நாங்க வந்து அமைச்சிட்டோம். பட் ஆனா இதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனா ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த கமிஷன்ல ஹெட், பார்ட் டைம் மெம்பர், செக்ரட்டரி சோ இவங்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஹெட் யாருன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆன ரிட்டையர் ஆன ஜட்ஜ் ஆன ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பார்ட் டைம் மெம்பரையுமே வந்து இது பண்ணிருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னா ப்ரொஃபசர் புலாக் கோஷ். அதே மாதிரி மெம்பர் செக்ரட்டரி யாருன்னா வந்து பங்கஜ் செயின். சோ இவங்கெல்லாம் தான் இந்த கமிஷன்ல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த கமிஷன் என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பார்க்கும் அப்படின்னா பேசிக் பே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பென்ஷனுக்கும் பேசிக் பே எவ்வளவு பண்றாங்க, அதே மாதிரி அலோன்ஸ் எவ்வளவு இருக்கு, பென்ஷன் வந்து எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம வந்து 6th பே 7th பே எல்லாம் பார்த்துப்போம். சோ 8th பே கமிஷனும் இதை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. இந்த ரிவைஸ் வந்து 18 மாசத்துக்குள்ள வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். சோ இப்போ இருந்து அதாவது நவம்பர் 2025ல வந்து இந்த கமிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ 18 மாசம் கழிச்சுனா நம்ம வந்து மே மாசம் 2027 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. சோ இதுக்குள்ள வந்து ரிவைஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இந்த குழுவோட ஒரு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தா சேலரி ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ஆக்டிவாவும் ப்ரொடக்டிவாவும் ஆக்குறது தான் வந்து இந்த கமிஷனோட ஒரு டார்கெட்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ அதாவது நவம்பர்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? சோ இப்போ வந்து கொஸ்டினரியுமே அனுப்பியிருக்காங்க. இது வந்து யூனியன்ஸ் அண்ட் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கலெக்ட் பண்றதுக்காக வந்து அபிஷியல் வெப்சைட்ல இருக்கு. சோ அதுக்கு நீங்களுமே வந்து போய் ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியனையுமே வந்து அது கொடுக்கலாம். சோ இந்த 8th சிபிசி யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆன 50 lakhs பீப்புள்ஸ், அது பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து இது வந்து அப்ளை ஆகும். அதே மாதிரி 65ல இருந்து 69 லட்சம் பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி ஆல் இந்தியா சர்வீஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கும் அதே மாதிரி மிலிட்டரியில இருக்கவங்களுக்கும் இது வந்து இதா இருக்கும். அதே மாதிரி சில ஸ்டாஃப்ஸ், அதாவது நீதித்துறை அதிகாரிகள், அதுக்கப்புறம் வந்து மத்திய அலுவலக ஊழியர்களுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜனவரி 2026 ஆகியுமே இன்னும் ஏன் வரல அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். அதே மாதிரி பிப்ரவரியில ஏதோ ஸ்ட்ரைக் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்க பார்த்திருப்பீங்க. சோ ஸ்ட்ரைக்லாம் எதுவும் வந்து நடக்கல. அதே மாதிரி யூனியனுக்கும் வந்து கவர்மெண்ட்ஸ்க்கும் வந்து இடையில ஒரு டாக் தான் போயிருக்கு. சோ அந்த டாக்ஸ்மே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டாக்ஸா தான் அமைஞ்சிருக்கு. சோ அவங்களுமே பேச்சுவார்த்தை, ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை தான் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும். சோ இந்த அதாவது இந்த கமிஷன் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து இனி வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ ஏன் டிலே ஆகுது அப்படின்ற ரீசனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 காரணம் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ரிப்போர்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அது வந்து நம்ம சொல்ற மாதிரி நவம்பர் ஸ்டார்ட் பண்ணா மார்ச்ல தான் முடியும். சோ 18 மாசம் வந்து நம்மளுக்கு லிமிட் இருக்கு. அந்த 18 மாசத்துக்குள்ளேயே நம்ம ஃபுல் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணோம். கமிஷன் வந்து நவம்பர் 3ஆம் தேதி 2025ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதோட 18 மாசம் கழிச்சு டெட்லைன் கழிச்சு மே 2027 வரை ஃபுல் ரிப்போர்ட்டை நம்ம சப்மிட் பண்ணோம். அதே மாதிரி இதுல வந்து டேட்டா கலெக்ஷன், அனலைஸ், ஸ்டேக் ஹோல்டர், அதே மாதிரி கன்சல்டேஷன் சொல்லிட்டு எல்லாமே இன்க்ளூட் ஆகி ப்ராப்பர் ஃபுல் ரிப்போர்ட்டோட சப்மிட் பண்ணணும். சோ அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு டேட் வந்து நம்மளுக்கு வந்து 18 மாசம் லிமிடேஷன் இருக்கிறதுனால சோ வந்து ரிப்போர்ட் கொஞ்சம் ப்ராப்பரா சப்மிட் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகும் அந்த ஒர்க். அதே மாதிரி யூனியன், பென்ஷன் வாங்குறவங்க, அதே மாதிரி பப்ளிக் இவங்களோட கருத்துக்களையும் வந்து கலெக்ட் பண்ணணும். சோ அதனால ஒப்பீனியன் போல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அபிஷியல் வெப்சைட்ல வந்து 100க்கும் மேல கொஸ்டின் இருக்கு. சோ அதை வந்து நீங்க ஒப்பீனியன் பண்ணலாம். சோ அதே மாதிரி ரிசர்ச் பிளஸ் கால்குலேஷன் மினிமம் வந்து 15ல இருந்து 18 மாசம் ஆகும். சோ இதுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு ப்ராப்பரான ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி சப்மிட் பண்றதுக்கு 18 மாசம் வரைக்கும் டைம் இருக்குனால இது வந்து ஸ்லோவான ஒர்க்காக போயிட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா 4ல இருந்து 9 லட்சம் கோடி, அதாவது ஒரு பினான்சியல் பர்டன் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சேலரி பார்க்கணும், பென்ஷன் பார்க்கணும், அப்புறம் வந்து டிலே ஆன அந்த அரியர்ஸ் பணத்தை பார்க்கணும். சோ டோட்டலா வந்து
6 லட்சத்துல இருந்து 9 லட்சம் வரையும் பர்டன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து இது எல்லாமே எல்லா ஸ்டேட்ஸுக்குமே வந்து சிமிலர் டிமாண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதாவது இந்தியாவுல எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு டிமாண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ 3rd ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கேபினட் பிளஸ் பார்லிமெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். இதுக்கு நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ரிப்போர்ட் எப்போ ரெடி ஆகும் அப்படின்னா, மே மாசம் 2027ல தான் ரெடி ஆகும். ஏன்னா ரிப்போர்ட் ரெடி ஆகவே 18 மாசம் ஆகும். அதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஒப்பீனியன்லாம் கேட்டு ப்ராப்பரா ரிப்போர்ட் ரெடி பண்ணி மே மாசம் வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கேபினட் பிளஸ் பார்லிமெண்ட் அப்ரூவல் வந்து கொடுக்கணும். அதுக்கே வந்து 6ல இருந்து 12 மாசம் வரையும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் இருக்கு. நம்ம வந்து மே மாசம், அதாவது மே 2027 தான் இந்த ரிப்போர்ட் ரெடி ஆகும் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, ஏன்னா நவம்பர்ல இருந்து 18 மாசம் கழிச்சு மேல வந்து ரிப்போர்ட் வந்து ப்ராப்பரான ரிப்போர்ட் சப்மிட் ஆயிருச்சு, ப்ராப்பரான ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அது வந்து நம்ம கேபினட் பிளஸ் பார்லிமெண்ட் அப்ரூவலுக்காக அனுப்பணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நிறைய இருக்கு. அதுக்குமே வந்து 6 to 12 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரிப்போர்ட் சப்மிட் பண்ற டேட் வந்து மே மாசம் 2027ல சப்மிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கேபினட் செக்ரட்டரி ரிவ்யூக்கு போகும். அது வந்து 1 or 2 months ஆகும். அதுக்கப்புறம் கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கு வந்து அது 1 month ஆகும். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அது 2 or 3 months ஆகும். அதுக்கப்புறம் கேபினட் அப்ரூவல் கொடுக்கிறதுக்கு 1 month ஆகும். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் செஷன் பிரசன்டேஷனுக்கு 2 months ஆகும். லாஸ்டா இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்டர் வரதுக்கு செப்டம்பர் ஆர் டிசம்பர் ஆயிரும். ஸோ செப்டம்பர் டு டிசம்பர் 2027ல தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்டரே வரும். அதுக்கப்புறம் தான் இந்த கமிஷன் குழுவோட செயல்பாடுகள்லாம் அதுக்கப்புறம் தான் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ குழு அமைச்சாச்சு, ஆனா இன்னும் அமல்படுத்தல. அமல்படுத்துறதுக்கு தான் இவ்ளோ டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ 4th ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட்ட சொல்றாங்க. சோ வந்து 15 ரிசர்ச் ஆபீசர்ஸ் தேவைப்படுறாங்க, அக்கவுண்ட் ஸ்டாஃப்ஸ், அதுக்கப்புறம் கன்சல்டன்ட்ஸ் தேவைப்படுறாங்க. சோ ஸ்டாஃப்ஸ் இல்லாம வந்து இது டிலே ஆகுது அப்படின்ற ஒரு ரீசனையுமே வந்து சொல்றாங்க. சோ 5th ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, யூனியன் பிரஷர் அண்ட் நெகோசியேஷன். அதாவது ஜனவரி 2026ல 20% இன்டர்னல் ரிலீஃப் டிமாண்ட்ல சொல்றாங்க. பிப்ரவரி 12ல வந்து ஸ்ட்ரைக் மாதிரி சொல்லி கவர்மெண்ட் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பட் அது ஸ்ட்ரைக் கிடையாது. அதே மாதிரி மார்ச் 2026ல வந்து ஒரு ஜேசிஏ மீட்டிங்ல வந்து ஃபிட்மென்ட் ஃபேக்டர் டிஸ்கஸ் பண்ண போறதாவும் சொல்றாங்க. சோ இப்போ வந்து இவ்ளோ டெவலப்மெண்ட், அதாவது மார்ச் வரை தான் நடக்கு. இதுக்கு மேல தான் வந்து ஒன்னொன்னா அப்டேட் வரும். சோ அப்டேட் பாக்குறதுக்குமே நீங்க அபிஷியல் வெப்சைட்ல வந்து நீங்க அப்பப்ப செக் பண்ணீங்க அப்படின்னா அப்டேட் வரும். இது எப்போதான் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடியே சொன்னதுதான், நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ மே 2027 வரையும் ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்கு மட்டும் டைம் ஆகும். சோ அதுக்கு வந்து ஒரு 18 மாசம் வந்து ரெடி ஆகும். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 24 மாசம் வரையும் கூட டைம் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து இவ்ளோ அப்ரூவல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நார்மலா 24 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னும் அப்படி டிலே ஆச்சு அப்படின்னா வந்து கரெக்டா 34 மாசம் வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ லாஸ்டா வந்து ஜான் 2028 வந்து இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. சோ நம்ம என்னதான் டிலே ஆனாலும் ஜனவரில இருந்து கால்குலேட் பண்ணி, அதாவது 8th பே கமிஷன் வந்து ஜனவரில இருந்து கால்குலேட் பண்ணதான் செய்வாங்க. சோ வந்து 34 மாசம் ஆனாலும், அதாவது நான் சொன்ன மாதிரி ஜனவரி 2028 ஆனாலும் அதுக்கான பேவும் அதுக்கான அரியர்ஸும் டபுளா தான் கிடைக்க போகுது. சோ டிலே ஆனாலும் பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி இதை வந்து நீங்க அபிஷியல் வெப்சைட்ல நீங்க வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. 8cpc.gov.in.comல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து நீங்க டெய்லி செக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். சோ 8th பே கமிஷன் வந்து டிலே ஆகுறதுக்கான ரீசன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இவ்வளவு நாள் என்ன டெவலப் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். சோ இது வந்து எப்போ அப்ராக்சிமேட்லா முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 2028 தான் இருக்கு. சோ உங்களுக்கு வேற ஏதாவது இதை பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுச்சு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஈடி தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க.